கடலூர் அருகே சாலை விபத்தில் அதிமுக பிரமுகர் உட்பட மூவர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிமுகவினரிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கிளைக்கழக செயலாளர் நேரு தனது இருசக்கர வாகனத்தில் சரண்யா, கல்பனா ஆகிய இருவரை அழைத்துக் கொண்டு விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். ராமாபுரம் அருகே எதிரே வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே இரு பெண்களும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நேரு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சாலை விபத்தில் நேருவும் 2 பெண்களும் உயிரிழந்தது அவரது உறவினர்களிடமும் அதிமுகவினரிடமும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சியில் முறையான ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திமுக நிர்வாகத்தை கண்டித்து நடத்தப்பட்ட அவர்களின் போராட்டம் 3 மணி நேரம் நீடித்தது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என பக்கத்திற்கு பக்கம் விளம்பரம் செய்துவிட்டு அவர்கள் உழைத்த ஊதியத்தை கூட கொடுக்காத ஸ்டாலின் மாடல் அரசுதான் அனைவருக்குமான ஆட்சியா என மக்கள் கேள்வி எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அருந்து கிடந்த மின்வயரை மிதித்த விவசாயி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஜானகிபுரம் பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் தனது தோட்டத்திற்கு விவசாய வேலை செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது விவசாய நிலத்தில் அருந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராமல் மிதித்த நிலையில் மின்சாரம் தாக்கி விவசாயி வேலு பரிதாபமாக உயிரிழந்தார். வேலுவின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்துறையின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.